ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி வந்து ஒரு ஈஸியான கிஃப்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் என் ஃப்ரெண்டுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு பேப்பர் வந்து பிரிண்ட் அவுட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஆப்பில் வந்து நீங்களே வந்து க்ரியேட் பண்ணி வந்து பண்ண முடியும். நான் வந்து இன்ஷார்ட்டுன்ற ஆப்பில் வந்து பண்ணேன். நீங்களும் வேணால் அந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து சைடில் எக்ஸஸாக இருக்க பேப்பர்லாம் வந்து கட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து ஈவனாக இருக்கணுன்றதுனால ஒரு ஸ்கேல்லையும் பென்சிலையும் யூஸ் பண்ணி ஃபுல்லாக லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து சிசர் வச்சு கட் பண்ணிடலாம். ரெண்டு பக்கமும் கட் பண்ணிடணும். இப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டான அந்த அளவுக்கு வந்து கிடச்சிருச்சு. இப்போது இது பின்னாடி வைக்கிறதுக்கு ஒரு கார்ட்போர்டு, உங்கள் வீட்டில் இருக்க எந்த மாதிரி வேஸ்ட் கார்ட்போர்டாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சைடில் வந்து பார்டருக்கு வந்து கொஞ்சம் இடம் வந்து விட்டுட்டு இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ட்ரா பண்ணிக்கிட்டு கட் பண்ணிடுறேன் பார்டர்லாம். ஸோ பார்டர் அங்கே ட்ரா பண்ணியிருக்கேன், தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல அந்த பார்டரில் வந்து நம்ம டிசைன் கொடுப்போம். ஸோ இப்போது இந்த பின்னாடி வந்து இந்த மாதிரி பிளெயினாக இருந்தால் நல்லா இருக்கலாம். அதில் அதனால் வந்து கலர் ஷீட் வந்து ஒட்ட போகிறோம். நான் வந்து கலர் ஷீட் ஒட்ட போகிறேன். நீங்கள் வேணால் பெயிண்ட் கூட அடிச்சுக்கோங்க. ஸோ நான் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து சார்ட் இருக்குது. அந்த சார்ட்டையே நான் வந்து கட் பண்ணி ஒட்டலான்னு இருக்கேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த கார்ட்போர்ட் சைஸுக்கு இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இல்லை இந்த மாதிரி பின்னாடி வந்து வச்சு ஒட்டிடணும். இப்போது இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்ட்ரிப்ஸ் மாதிரியும் நான் கட் பண்ணிக்கிறேன் பார்டருக்கு. இப்போ ஒட்டியாச்சு நம்ம அந்த ஷீட்டை கார்ட்போர்டில். இப்போ அந்த பேப்பரையும் நம்ம ஒட்டிடலாம். ஸோ இது ஒட்டுறதுக்கு முன்னாடி அது நீட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி கிளாஸ் ஷீட் வைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து வைக்கும் போதே கிளாஸ் ஷீட்டே வைங்க. ஏன்னா அது வச்சோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் டேமேஜ் சீக்கிரமாக ஆகாது. இது வந்து ஜஸ்ட்டு 5 rupees அந்த மாதிரி தான் இருக்கும். பக்கத்து ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ்லேயும் மோஸ்ட்டாக இருக்கும் இது. நீங்கள் அது போடாமையும் ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் இது போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்போவுமே ஸ்பாயிலே ஆகாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ இதுலேயும் வந்து கரெக்டான அளவுக்கு வந்து மெஷர் பண்ணிக்கிறேன். மெஷர் பண்ணிவிட்டு சைடில் ஸ்கேல் வச்சு எக்ஸஸாக இருக்கிறதுக்கு வந்து லைன் போட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ஃபுல்லாக இப்போ கட் பண்ணியாச்சு நம்ம கரெக்டான சைஸுக்கு. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த பேப்பரை வந்து கார்ட்போர்டில் ஒட்டிட்டு அது மேலே கிளாஸ் ஷீட் வந்து டேப் வச்சு ஒட்ட போகிறேன். நீங்கள் க்ளூ போட்டுட்டு எப்போவுமே கார்னரில் போட்டுட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஏன்னா ஸ்ப்ரெட் பண்ணால் அது வந்து ரொம்ப நல்லா ஒட்டிக்கும். இல்லைன்னா வந்து அங்கங்கே மட்டும் வந்துடும். அதனால் இப்போ இந்த மாதிரி நல்லா பேப்பர் வந்து ஒட்டிக்கிறோம்னா நம்ம வந்து கிளாஸ் ஷீட் எடுத்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு வாட்டி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா ஒட்டிக்கும். ஸோ இப்போ வந்து இந்த கிளாஸ் ஷீட் வைக்கலாம். கிளாஸ் ஷீட் வந்து நான் டேப் வச்சு ஒட்ட போகிறேன். ஆனால் நம்ம டேப் வச்சோன்னா அது மேலே நம்ம பார்டர்ஸ்க்கு வந்து கலர் ஷீட் ஒட்ட முடியாது. ஸோ அதனால் டேப்பை வந்து குட்டி குட்டியாக நான் வந்து கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். பார்டர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வைக்கணுன்னா அந்த இடத்துல வந்து நம்ம க்ளூ போட்டு தான் ஒட்ட முடியும். நான் இப்போ வந்து டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். இது கிளாஸ் ஷீட்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒட்டிக்கோங்க டேப்பை.
இப்போ பார்டர் ஒன்று வந்து நான் கம் போட்டு ஒட்டியிருக்கேன், உங்களுக்கு தெரியுதா? அந்த மாதிரி நான் வந்து மிச்ச சைட்லேயும் வந்து ஒட்ட போகிறேன். இப்போது வந்து இந்த பக்கம் ஒட்டிட்டு திருப்பி இந்த பக்கம் ஒட்டி இந்த இடத்துல ஒட்டி இந்த இடத்துல ஒட்டுங்க. அதுவே தவிர இந்த பக்கமோ இந்த பக்கமோ இந்த பக்கமோ இந்த பக்கமோ அப்படி ஒட்டாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒட்டினா தான் அழகாக இருக்கும். நான் இப்போ வந்து இந்த சைடை வந்து ஒட்டிடுறேன். நம்ம நல்லா ஒட்டிடலாம். மிச்ச சைடாக நான் இப்போ ஒட்டிடுறேன். ஸோ மிச்ச சைடும் ஒட்டியாச்சு. ஃபைனலாக எப்படி தான் இருக்குது கைஸ். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பார்டரில் இன்னும் கொஞ்சம் டிசைன் கூட போட்டுக்கலாம்.